இந்த வாரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? யூபிஎஸ்சி பசங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிற பசங்களுக்கும் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ் இன்வேலிடேட்டட் எலக்டோரல் பாண்ட்ஸ். தேர்தல் பத்திரங்களை செல்லாதுன்னு நம்மளுடைய மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? என்ன இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன, அது ஏன் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ், அதாவது இந்த தேர்தல் பத்திரங்களை எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 பட்ஜெட் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குங்க, இவங்களுக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான தூண்கள் தேவை அவங்களுடைய எலெக்ஷனை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. என்னென்ன தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய கேடர். ஓகேங்களா? அவங்களுடைய ஆட்கள் தேவை. செகண்டு அவங்களுக்கு மணி தேவை, பணம். தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் தேவை. அப்போது ஆட்கள் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற ஆட்களே வந்து தேர்தல் வேலைகளை பார்த்துப்பாங்க. ஆனால் பணம் யார் கொடுப்பாங்க? ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நான் ப்ராஃபிட் மேக்கிங் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்களுக்குன்னு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியோ எந்த ஒரு தொழிலோ கிடையாது. அவங்க வெறும்னா வந்து ஒரு அசோசியேஷன் தான். இந்த அசோசியேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 19(1)(c) படி அவங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி அவங்களுக்கு பணமோ இல்லை வேற எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சொத்தோ எதுவுமே இருக்காது. அப்போது எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் எப்படி வரும்? ஃபண்டிங் மூலமாக தான் வரும். பொதுமக்கள்கிட்ட நிதி திரட்டியோ இல்லைனா வந்து இண்டஸ்ட்ரியல் ஆளுங்க கிட்ட நிதி திரட்டியோ தான் அவங்களால எலெக்ஷன்ஸை சந்திக்க முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2017 வரைக்கும் உங்களால் 20,000க்கு மேலே யாராவது ஃபண்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீங்கள் வந்து வெளியிடணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வெளியிடணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி. ஓகேங்களா? இப்போது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017க்கு அப்புறம் 20,000-2,000க்குள்ளே தான் நீங்கள் வந்து கேஷ் கொடுக்க முடியும். எலக்டோரல் பாண்ட்ஸ்னா வந்ததுனால சொல்கிறேன். எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 2,000 வரைக்கும் தான் 2,000 வரைக்கும் தான் உங்களால் கேஷாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்புறம் 2,000லேருந்து 20,000மோ சரி இல்லைனா 2 கோடியோ சரி, நீங்கள் எப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ டிடியாக தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செக்காக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இ-பேமெண்ட்டாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மோடில் தான் உங்களால் பண்ண முடியும். இந்த மோடை ஈஸி ஆக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கே வாங்கலாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எலக்டோரல் பாண்ட்ஸை ஃபஸ்ட்டு உங்களால் எஸ்பிஐ அதோடைய பிரான்ச்சஸில் தான் வாங்க முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் கிளைகளில் தான் உங்களால் எலக்டோரல் பாண்ட்ஸை பர்ச்சேஸே பண்ண முடியும். அதுக்கப்புறம் எவ்வளவு டினாமினேட்டரில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் இருக்குது. 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட், there is no limit. ஓகேங்களா? லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து, ஓகேங்களா, இப்போ ஒரு பையர் இருக்காருங்க, பையர் அவர் எஸ்பிஐக்கு போகிறார், எலக்டோரல் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட
அந்த காசை கொடுக்குறாரு, எலக்டோரல் பாண்டை கொடுக்குறாரு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 15 days அந்த பாண்டை என்கேஷ் பண்ணியிருக்கணும். அதாவது பேங்க்ல போட்டு கேஷாக மாற்றிருக்கணும், அதோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்கணும். அப்படி 15 daysல அது பண்ண தவறுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா இந்த கேஷு அப்படியே பிஎம் கேர் ஃபண்டுக்கு போயிடும். இப்போ இது எந்த வடிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரர் செக் வடிவில் இருக்குது. அதாவது வந்து ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன அப்படின்னா டோனர் யார் கொடுத்தாங்க, அவரோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. டோனர் கொடுக்குற அந்த டோனர் யார் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இதுதான் தேர்தல் பத்திரத்துடைய அந்த மூல விஷயங்கள். இந்த 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் தான் பண்ணாங்க. இது கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க. என்னென்ன ஆக்ட் அப்படின்னா ஃபினான்ஷியல் பில்லாக போட்டு ஒரு 3 ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதை அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கம்பெனிஸ் ஆக்ட். இந்த 3 ஆக்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா அமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு ஏதுவாக அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20,000 வரைக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா டோனரோடைய அந்த விவரத்தை கொடுக்கணும் இல்லைங்களா, இதுக்கப்புறம் அதை கொடுக்க தேவையில்லைன்ட்டு அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கம்பெனிஸ் ஆக்டில் என்ன அமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்டில் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டில் கம்பெனிஸ் 6.5% வரைக்கும் அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6.5% வரைக்கும் உங்களால் வந்து டொனேட் பண்ண முடியும் ஒரு கட்சிக்கு. இதுக்கப்புறம் இந்த அப்பர் லிமிட்டை தூக்கிடுறாங்க. ப்ராஃபிட் மேக் பண்ணுதோ இல்லையோ, நஷ்டம் அடையுதோ இல்லையோ, அந்த ஒரு கம்பெனியால் ஒரு அரசியல் கட்சிக்கு காசு கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து இந்த 3 விஷயத்தில் அமெண்ட் பண்ணிடுறாங்கங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிடுச்சு. அன்கான்ஸ்டிடியூஷனல் 3 விஷயத்தில் இது அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுது. என்னென்ன விஷயங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், இது வந்து ஆர்டிக்கல் 19(1)A எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 19(1)A என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்னால் தெளிவாக பேச முடியும். இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுது. அதுக்கு பேர் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங். ஒரு தகவல் எனக்கு கிடைக்குதுங்க. ஒரு தகவல் கிடைக்கிறதுனால என்னால் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியுது. தெளிவான முடிவு, தகவலின் அடிப்படையில் ஆன முடிவு என்னால் எடுக்க முடியுது. ஓகேங்களா? அதுதான் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங். இந்த இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் இந்த டோனரோடைய இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு கிடைக்காம போகுது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்னால் வந்து அந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடலாமா வேணாமாங்கிற அந்த என்னுடைய அடிப்படை உரிமை அங்கே பறிக்கப்படுது. அதை வந்து கோர்ட் வந்து எதிர்க்குது. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டே என்ன சொல்லுதுன்னா டோனார் ஏன் வந்து அரசியல் கட்சி, அதாவது வந்து அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனாருடைய ப்ரைவசி பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த முடிவை நாங்கள் அவங்களுடைய யார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து தோக்குற கட்சிக்கு
யாரும் தோக்குற கட்சிக்கு ஃபண்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து தோக்குற கட்சிக்கு அதாவது வந்து ஃபண்டிங் போட்டாங்க. இப்போ ஃபண்டிங் போட்டதாலேயே என்ன ஆகும், ஃபண்டிங் கொடுத்ததாலேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எதிர்கட்சி வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது இவங்களை விக்டிமைஸ் பண்ணலாம் இல்லைங்களா. இந்த விக்டிமைஸ் பண்ணலாம். இல்லைனா இவங்களுக்கு எதிராக வந்து ஏதாச்சும் சிபிஐ ரைடோ, இல்லைனா வந்து இவங்களுக்கு வருமான வரி துறையிலேருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷரோ, பழிவாங்கும் நடவடிக்கையாக ஏதாவது செய்யலாமா இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய ப்ரைவசியை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தான் அவங்களுக்கு வந்து இந்த டோனார் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல, 20,000க்கு மேலே நீங்கள் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக செலவு பண்ணால் நீங்கள் கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்தோம்னு கவர்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டு தான். ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி இஸ் ஆல்சோ அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா. புட்டாஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட்டில் ரைட் டு ப்ரைவசியை ஒரு அடிப்படை உரிமையாக அண்டர் ஆர்டிகல் 21ல் ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ரைட் டு லைஃப் அதில் சேர்த்துருக்காங்க. ஓகே, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த 2 விஷயத்தையுமே அவங்க வந்து பகுப்பாய்வு செய்கிறாங்க. ஒன்று இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங், அதாவது ஆர்டிகல் 19(1)A பெருசா, இல்லை ரைட் டு ப்ரைவசியாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21 பெருசா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இதை ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க. அதாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே வந்து பொருத்தி பார்க்குறாங்க. ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்தை வந்து பொருத்தி பார்க்குறாங்க. எதோடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாடு டெமோக்ரஸியை அடிப்படையாக கொண்டது. இந்த டெமோக்ரஸி வாழணும் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நமக்கு தேவை. ஓகேங்களா, சுதந்திரமான எலெக்ஷன் நமக்கு தேவை. அப்போ இந்த சுதந்திரமான எலெக்ஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டருக்கு அவனுடைய அடிப்படை உரிமையான இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங்கை கொடுக்கறதன் மூலமாக தான் வரும். ஏன்னா நான் ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டாக இருப்பேன். நான் ஓட்டு போடுற கட்சி வந்து ஒரு கோல் கம்பெனிக்கிட்டேயோ இல்லை வேற ஏதாவது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை, ஒரு ஃபாரஸ்ட்டை அழிக்கக்கூடிய கட்சிக்கிட்ட, ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்தோ காசு வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கட்சிக்கு சாதகமாக தானே அது வந்து, அந்த ஒரு கம்பெனிக்கு சாதகமாக தானே அதோடைய ஆக்டை வந்து போடும். இதுக்கு பேர் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குவிட் ப்ரோ கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. குவிட் ப்ரோ கியூ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன், ஏன் அந்த விஷயத்தை செய்கிறேன்னா இன்னொரு விஷயம் எனக்கு வரும், ரிட்டன் ஆகுங்கிற அந்த ஒரு லாப நோக்கின் அடிப்படையில் தான் நான் இதை செய்கிறேன். இதுதான் குவிட் ப்ரோ கியூ அப்படிங்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது டோனரோட ப்ரைவசி ரொம்ப பெரிய முக்கியம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் கம்மியாக தான் கொடுப்பார் காசு. அளவுக்கு மீறின டொனேஷன் கொடுக்குறாங்க ஒரு கட்சிக்கு ஒருத்தர்னா அவங்க லாப நோக்கத்தோடு தான் கொடுப்பாங்களே தவிர அந்த கட்சிக்கு வெறும் சப்போர்ட் பண்ணுன்ற அந்த நோக்கத்தோடு கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 20,000க்குள்ள டோனர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட் படி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஆக்ட் படி இந்த ப்ராஃபிட் லாஸ் மேக்கிங் இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்க்கு கொடுக்கலாம். கம்பெனிஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களால வந்து காசை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிமிட்டே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கம்பெனிஸையும் இண்டிவிஜுவலையும் ஒரே சமமான தட்டில் இவங்க வைக்கிறாங்க. அது எப்படி ஒரே சமமான தட்டில் உங்களால் இதை வைக்க முடியும்? இது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 படி இது தவறாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ரைட் டு ஈக்குவாலிட்டி படி இது தவறான ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரே மாதிரியான சலுகைகள் கொடுக்கணும், வேற வேற இருக்கிறவங்களுக்கு வேற வேற மாதிரியான சலுகைகள் தான் கொடுக்கணும், ஒரே மாதிரியான சலுகைகள் கொடுக்கக்கூடாதுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய வாதம். இதனாலையும் சரி இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டியும் பாதிக்கப்படுது இந்த எலக்டோரல் பத்திரத்தால். அப்படிங்கிறதுனால இந்த 3 விஷயங்களால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் அதாவது தேர்தல் பத்திரங்களை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான ஒன்று அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஆனால் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷத்தில் நிறைய எலெக்ஷன்ஸ் நடந்துருச்சு. அதனால் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களால கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த முடிவை எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தேர்தல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா.